அருணகிரிநாதரை முருகப்பெருமான் காப்பாத்தினார். என்னை பாடுன்னு சொன்னார், முருகப்பெருமான் தீட்சை கொடுத்தார். பாடுன்னு சொன்னா அருணகிரிநாதர் மலைக்கு கூடி பள்ளிக்கூடம் பக்கம் போகாதவர். பாடுன்னு சொன்னா என்னத்தை பாடுறது, முருகா எனக்கு பாடத் தெரியலையேன்னு கண்ணீர் சிந்துறார். முருகப்பெருமான் சிரிச்சார். முதல் அடி எடுத்து கொடுத்தார், முத்துன்னு எடுத்து கொடுத்தார். ஏன் சுவாமி முத்துன்னு எடுத்து கொடுத்தாரோ இல்லையோ, அருணகிரிநாதர் முத்தை தெரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி செரவண முக்திக்கொரு வித்து குருவர எனபோதும் முக்கட்பரும் அற்கச் சுருதியில் முப்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவக்க தமரரும் அடிவேன பத்து தலை தத்த தலைகொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தருகிற தத்தை கடவிய பட்சை புயல் மட்ச தகுவருள் பட்சித்தொடு ரட்சி தருவது ஒரு நாளேன்னு மடை திறந்த வெள்ள மாதிரி கொற்றார். அப்படியே கொட்டி முடிக்கிறார். முருகப்பெருமான் மறைஞ்சிடுறார். அருணகிரிநாதர் 12 வருடங்கள் தவம் பண்ணார். எத்தனை வருஷம்? 12 வருஷம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 நாள் கோவிலுக்கு போகிறோம், 3ஆவது நாள் சொல்கிறோம் முருகன் எனக்கு ஒன்றுமே பண்ணலை, நானும் தான் உட்காந்து பூஜை பண்ணுறேன், நானும் தான். சார், முருகனை நேருக்கு நேர் பார்த்து வழிபாடு பண்ணி சுவாமி தொட்டு தீட்சை கொடுத்த அருணகிரிநாதரே அடுத்த முருக தரிசனத்துக்கு 12 வருஷம் காத்திருந்தார். அப்போ நம்மெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஆனால் சுவாமி அப்படி 12 வருஷமெல்லாம் நம்மளை காக்க வைக்க மாட்டார். திருப்புகழ் பாடினால் அப்போவே வந்துடுவார். எங்கெல்லாம் திருப்புகழ் பாடுறாங்களோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் சத்தியமாக பிரத்யட்சமாக நிற்பார். அப்படி அருணகிரிநாதருக்கு ஏன் முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தாருன்னா, அதுக்கு கிருபானந்த வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார், எல்லா பொருளையும் பட்ட தீட்டினா தான் அது பிரகாசமாகும். தங்கம்னு எடுத்தாலும் சரி, வைரம்னு எடுத்தாலும் சரி, எல்லா பொருளையும் நீங்கள் பட்ட தீட்டினா மட்டும்தான் ஒளி பொருந்தி அப்படி பிரகாசிக்கும். இந்த முத்து மட்டும்தான் பிறந்து இயற்கையிலே பிரகாசிக்கக்கூடிய தன்மை முத்துக்கு தான் இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுங்கன்னா, நம்ம பிறந்துட்டோம் எல்லாம் சரி, என்னைக்கு திருப்புகழை பாடுறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை மிக பிரகாசமாக மாறுங்கிறனால தான் சுவாமி முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தார். அதே மாதிரி அந்த சிப்பிக்குள்ளே தான் முத்து பறக்குங்க. எல்லாத்துக்கும் தெரியும், கோடி மலைத்துளிகள் அப்படியே கடலில் சிந்தினாலும் ஒரே ஒரு துளி தான் சிப்பிக்குள்ளே போய் அது முத்தா மாறுது. அதே மாதிரி கோடி பிறவிகளில் ஒரு பிறவியில தான் சுவாமி இந்த திருப்புகழை பாடுவதற்கு நம்மளுக்கு அனுமதி கொடுக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த காணொலியில இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முருகப்பெருமான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் திருப்புகழை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்படி அருணகிரிநாதர் திருப்புகழை பாடினார். எத்தனை திருப்புகழ் பாடினார்? 16,000 திருப்புகழ் பாடினார். ஆனால் நம்மளுடைய விதிவசம் நம்மளுக்கு 1600 திருப்புகழ் தான், ஒரு 1300 சில்லற திருப்புகழ் தான் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதையும் தணிகைமலை செங்கல்வராய பிள்ளையும் வடக்குப்பட்டு சுப்பிரமணியம் பிள்ளையும் தான் இதெல்லாம் நம்மளை தேடி தேடி நம்மளுக்காக தேடி கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட இந்த திருப்புகழை பாடினால் என்ன அதிசயம் நடக்கும்?